வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீமேக் கொடுமைகள். ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. அங்க பாருங்கண்ணா. ஏய் ஏய் ஏய், ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன். ருத்ராதித்ய தேவ்ராஜ். இழுத்து மூடி சீல் வைங்க. அக்கடே சூடு. அக்கடையா? கேக் லிட்டர். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. நம்ம விக்ரம் நடிச்ச சாமி படம் இருக்கு இல்லையா, அதை ஹிந்தியில ரீமேக் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல சஞ்சய் தட்டை வச்சு போலீஸ்கிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க போலீஸ்கிரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சதுக்கு பதிலாக ஆளவுர்ரா சாமி அப்படின்னு சொல்லி பேரை வச்சிருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு சிறப்பான சம்பவங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க வரிசையா பாப்போம். உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சாமி படத்துல விக்ரமுடைய இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கும்? நேரா வருவாப்புல, ஒரு பீரை வாங்குவாப்புல, அதுலயே மூஞ்ச கழுவாரு, வாயை கொப்பளிப்பாரு, அதுலயே பல்ல விளக்குவாரு, அந்த பீரையே இட்லியில ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு சரி ரைட்டு நான் ஒரு டான்ஸ் ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆட போயிடுவாரா இல்லையா? ஒரு பீர் இட்லி சோறாகிட்டா, பீரை மோராகிட்டா. ஆனா அதுவே நம்ம போலீஸ்கிரியில நம்ம சஞ்சய் தட்டு வருவாப்புல, அதே மாதிரி ஒரு பீரா வாங்குவாப்புல, மூஞ்ச கழுவுவாரு, வாயை கொப்பளிப்பாரு, எல்லாம் ஓகே தான். ஆனா வாயை கொப்பளிச்சுட்டு கீழே துப்புவாருன்னு பார்த்தா ஒன் பீர். உப்புப்பா உப்ப மாட்டேங்கிறீங்க. பூன்னா வரப்போகுது. எப்படி சிங்கம் படத்துல ஆள் தெரியாதுன்னு சொன்ன ஒரு அப்பாவியை போட்டு அடிப்பாரோ அந்த மாதிரி பீர் கொடுத்தவன் மூஞ்சிலே துப்பிக்கிட்டு இருக்காப்ல. இது ஒரு மாசுனா அடுத்ததா பாட்டை போட்டு அதுக்கு ஒரு டான்ஸ் ஆட போறீங்களான்னு கேட்டா எங்களுக்கு தேவை மாசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் காருக்காரன் ஆரன் அடிச்சா என்ன பண்ணுவான், வழி விட்டுட்டு போயிடுவோம்ல. ஆனா அந்த காரை வச்சு தான் நான் மாசே பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த காரை வச்சு ஒரு சம்பவம் பண்ணாரு பாருங்க. அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. அரே சேர்மன். ஆக மொத்தத்துல பீர் கொடுத்தவன் மூஞ்சில கொப்பளிச்சு துப்புறது, ஹாரன் அடிச்சதுக்காக காரை கொண்டு போய் பிளாட்ஃபார்ம்ல பார்க்கிங் பண்றதெல்லாம் இவர் போலீஸ் இல்ல பொறுக்கி அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்றதுக்காமா. நான் சொல்லாமலே நான் யாரும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். ஆக மொத்தத்துல சாமி பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாப்ல, ரவுடிகளை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுவாப்ல. ஆனா இங்க போலீஸ்கிரி பொதுமக்களையும் சேர்த்து டிஸ்டர்ப் பண்ணுவாப்ல. அண்ட் சாமி படத்துல ஹீரோயின் த்ரிஷாவுடைய என்ட்ரி எப்படி இருக்கும்? அப்படியே சும்மா மங்களகரமா வீட்டுடைய குத்து விளக்கு மாதிரி காமிச்சிருப்பாங்களா இல்லையா? நல்லா இருந்துச்சுல்ல? சரி ரைட். இப்ப அப்படியே போலீஸ்கிரி படத்துக்கு போடணும்னு வைங்க. அங்கேயும் ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் ஒன்று வச்சிருப்பாங்க. அங்க அந்த குத்து விளக்க ஜெயம் பட ஸ்டைல்ல மேலேந்து கீழே இறக்கிருப்பாங்க. அது கூட பிரச்சனை இல்ல. ஆனா எடுத்த உடனே ஹீரோயினோட மூஞ்ச காட்டுவாங்கன்னு பார்த்தா उधर से आएंगी. क्या इंट्रोडक्शन. ஆக மொத்தத்துல இந்த ரெண்டு இன்ட்ரோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சாமி படத்துல வரக்கூடிய ஹீரோயின் தயிர் சாதம்னா போலீஸ்கிரி படத்துல வரக்கூடிய ஹீரோயின் முருங்கக்காய் சாதம். அண்ட் சாமி படத்துல விக்ரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட்ல இருக்கவங்களோட சண்டை போடுவாப்புல. அதனால போலீஸ் பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வைப்பாங்க. அங்க லஞ்சம் கொடுத்து வெளியே வருவாப்புல தானே. You are under arrest. இல்ல கார் பெயிலாடற கையில வச்சிருக்காரு. லான் ஆர்டர் பெர்ஃபெக்ட்டா மெயின்டெய்ன். ஆனா அதுவே போலீஸ்கிரியில பாத்தீங்கன்னா இவர் பீரா மூஞ்சில துப்பி பார்த்தாப்புல, காரத்துக்கு ஓரமா பார்க்கிங் பண்ணி பார்த்தாப்புல, எந்த போலீஸும் வரலன்னு சொல்லிட்டு ஈச்சண்டா கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்களே. ஒருவேளை சரக்கரக்கு அடிச்சிட்டு மட்டி ஆயிட்டானுங்களா? இவரே நேரா போய் பைக்கை திருடி அந்த பைக்கை கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டு நான் தான் திருடுனேன்னு சொல்லிட்டு அவரே சொல்லி அவரே லஞ்சமும் கொடுத்துட்டு வராப்புல. எல்லாத்தையும் அவரே படிக்கிறாப்புல. उधर देख साले तेरी बाइक भी गई. ये बम्मा
அம்மடி நீ எதுக்கு ஒருத்தனா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம்ல? 1 2 3 इधर அந்த சாமி படத்துல தப்பு பண்றவன் போலீஸா இருந்தாலும் நான் போட்டு பொழந்து எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருவாப்புல. உடனே வந்து போலீஸ் மேலேயே கையை வைக்கிறியா, யாரா நீன்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் 1 சாமி 2 சாமி 3 சாமி 6 சாமிடா டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி சிட்டி அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணுவாப்புல. நமக்கெல்லாம் அதுவே பயங்கர மாஸ் சீனா இருக்கும்ல. அவன் அரெஸ்ட் பண்ணியா? யார அரெஸ்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீ 3 சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமி டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி சிட்டி அரெஸ்ட். ஆனா அப்படியே போலீஸ் கிரியில என்னடா இன்ட்ரோவை இவ்வளவு சிம்பிளா கொடுத்து வச்சிருக்கீங்க, இன்ட்ரோனா எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேரை ரிவீல் பண்றதுக்கு இங்க கொடுத்த அந்த பில்டப் இருக்கு பாருங்க. அந்த பில்டப் சேர்த்தா இல்ல பேரை தானே கேட்டாங்க, வெறும் தப்பா கேட்டாங்களா? இதுக்கு காரெல்லாம் வெடிக்க விட்டு அங்கிட்டு இங்கிட்டும் பறக்க விட்டு இதுல இவர் வேற டெம்பிள் ரன்ல ஓடுற மாதிரி கார் விட்டு கார் வேற பாஞ்சிக்கிட்டு இருக்காப்ல. ஒரு வழியா பேரை சொல்லிடுவாரா? I am Deputy Commissioner of Police. Rudra Aditya Devraj. Arrested officer. அப்பாடா ஒரு வழியா சொல்லிட்டாப்ல. அதாவது எல்லாத்துலயும் நீங்க ஒரு ஸ்டெப்னா நாங்க ஒரு 4 ஸ்டெப்பாச்சு மேல போவோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவரு ஜீப்போட போனட்ல உட்காந்து பேசினாருன்னா நான் காருக்கு மேலேயே ஏறி உட்காந்து பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் காருக்கு மேலேயே உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். குறிப்பா சார் சாமி படத்துல இருக்கக்கூடிய கதை என்னன்னா, கதையை தூக்கி ஓரமா வைங்கடா, நமக்கு தேவை பில்டப் மாசு, அதுக்கு மட்டும் பட்ஜெட்டை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் மாசுக்கு மட்டுமே செலவு போட்டு கதையை டீல்ல விட்டாங்க போல. எந்த ப்ரொடியூசரியா கதைக்காக படம் எடுக்கிறாங்க? ஒன்னும் இல்ல, இவர் டிசிபியா வந்ததுக்கு அப்புறமா ஊரை எவ்வளவு கிளீனா வச்சிருக்கேன் பாருங்க, எல்லா ரவுடிசமும் எப்படி ஒழிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு மாண்டேஜ் மட்டும் தானே காமிச்சிருப்பாங்க. ஆனா அப்படியே போலீஸ்கிரிக்கு போனீங்கன்னு வைங்களேன், பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பைக் ரேஸ் பண்றேங்கிற பேர்ல ஊர் மக்கள் எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு கிடப்பானுங்க. அப்ப நம்ம போலீஸ்கிரி வந்து இந்த ரேஸை நான் எப்படி நிப்பாட்டுறேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வருவாப்புல. நாங்க கூட அவங்களோட சேர்ந்து ரேஸ் எல்லாம் பண்ணி சேசிங் பண்ணி ஒருத்தனையா இடிச்சு இடிச்சு ஏதோ பண்ண போறாருன்னு சொல்லி பார்த்தா 2 புல்லட்ல முடிச்சிட்டாருங்க. எப்படி அருமையா இருந்துச்சுல, இது கூட பரவாயில்ல. அடுத்ததான் ஒரு பிள்ளைய வந்து கடத்திட்டு போயிருவாங்க. அவரை எப்படா காப்பாற்ற போறாருன்னு சொல்லி பார்த்தா கூடு விட்டு கூடு பாயறத கேள்விப்பட்டிருப்போம், ஆனா கார் விட்டு கார் பாயறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? பண்ணி வச்சிருக்காங்களே. படத்துல எது இருக்குதோ இல்லையோ, சீனுக்கு சீனும் மாசுக்கும் பில்டப்புக்கும் மட்டும் குறைச்சலே இருக்காது. அப்போ ஒரு 7 போடு. பின்னாடி உட்கார்கோ 7.5 போட்டு காட்டுறேன். அந்த சாமி படத்துல விவேக் சாருடைய காமெடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருத்தா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி போலீஸ்கிரிலையும் விவேக் சார் மாதிரியே ஒருத்தரை கூப்பிட்டு வந்து நல்ல காமெடிகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்களும் கருத்தெல்லாம் பண்ணிருக்காங்க. பட் என்ன, அந்த கருத்து கொஞ்சம் ரொம்ப கருத்து போச்சு. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா? நீங்களே பாருங்க. ஏண்டா விவேக் காமெடி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா நீ வடிவேல் காமெடி பண்ணது மட்டும் இல்லாம காமெடியில தீய வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ காமெடிக்கே தீய வச்சிருக்க. இந்த ஜோக்கு வேணாம்னு யோசிச்சேன். அண்ட் சாமி படத்துல விக்ரம வெட்டுறதுக்காக ஒரு ரவுடி அப்படியே அருவாளை எடுத்துட்டு வருவான். அதை திரிஷா பஸ்ல உட்காந்து பார்த்துட்டு டிஃபன் பாக்ஸை தூக்கி எரிஞ்சு போட்டு கொடுத்த உடனே நம்ம சாமி திரும்பி தப்பிச்சிருவாப்ல. ஆனா டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற தயிர் சாதம்லாம் கொட்டி போச்சுன்னு சொல்லிட்டு அதே டிஃபன் பாக்ஸ்ல மறுபடியும் தயிர் சாதம் ஊர்காலா வச்சு கொடுத்து அந்த லவ் சீனை அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணுவாரா இல்லையா? டிசி குடுக்க சொன்னார்.
ஆனா அதுவே இங்க ஹீரோயினை பஸ்ஸுக்கு பதிலா ஸ்கூட்டில வர வச்சுட்டாங்க. அதே மாதிரி வில்லன் அருவாள் எடுத்துட்டு நைஸா வரான். அதே மாதிரி ஹீரோயின் பாத்துறது கையில டிஃபன் பாக்ஸ் இல்ல, அதுக்கு பதிலா போன் இருக்கு. சரி வேற வழியில தூக்கி எரிஞ்சுதான் ஆகணுன்றதுக்காக இந்த புள்ள தூக்கி எரிஞ்சிருது. அதே மாதிரி அவர் திரும்பி பாத்துறாப்புல, ரவுடிட்டு இருந்து தப்பிச்சிடறாப்புல. கீழே குனிஞ்சு பார்த்தா அது ஒரு பட்டன் போனு, வெறும் பேக் கேஸும் பேட்டரியும் கலந்து கிடக்குது. அந்த பேட்டரி எடுத்து மாட்டி பேக் கேஸையும் எடுத்து மாட்டி ஏமா இந்தாமா ஏமா எங்க போற வாங்கிட்டு போப்பான்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அந்த புள்ளையே பைக்ல தானே வந்திருக்கு, இறங்கி வந்து வாங்கிட்டும் போயிருக்கலாம். இது ரெண்டும் இல்லாம இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? நம்மால நம்மள லுக்க விட ஆரம்பிச்சிட்டா. நைஸ் சாங். அடங்கொப்பன் தாமர பரன்ல தலைமுழுக டிசிபி ருத்ரா ஆதித்ய தேவராஜ். எப்படி ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோயினுடைய ஹேண்ட்பேக் உள்ளேயே கிஃப்ட் பாக்ஸை ஒளிச்சு வச்சு அதை ஓபன் பண்ணி பார்த்தா பட்டன் போனுக்கு பதிலா ஐபோனை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டாப்ல. அங்க தயிர் சாதம்னா நாங்க ஐபோன்ரா, எல்லாத்துலயும் நாங்க வசதிடா அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு பேர் இவங்க வசதினே வச்சுக்கலாம் போல இருக்கு. அண்ட் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் ஊத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நேராக போயிட்டு பாட்டிலில் பெட்ரோலை வாங்கி பார்ப்பாப்புல. ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களா 4 தட்டு தட்டிட்டு சரி ரைட்டு அந்த பங்குக்கே சீலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீலை வச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பிருப்பாப்புல. பாட்டில போடுறது இல்ல சார். போடுறேன். இது 1 லிட்டரா? அண்ட் அப்படியே போலீஸ்கிரிக்கு வந்தீங்கன்னா அதே மாதிரி இவருமே இதை பெட்ரோல் பங்க்ல கம்மியா பெட்ரோல் ஊத்துறாங்கன்றத மோப்பம் பிடிச்சி நேரா போயிருப்பாப்புல. அதே மாதிரி பாட்டில்ல ஊத்தி பார்த்தா கால்வாசி பெட்ரோல் தான் வரும். சரி ரைட் இவர் 2 தட்டு தட்ட போறாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா தட்டினாரு. 2 தட்டு தான் தட்டினாப்புல. அந்த 2 தட்டை கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். 1 लीटर है. 1 2 3 அடே என்னடா பெட்ரோல் பங்க்லாம் உடஞ்சி விழுந்துகிட்டு இருக்குது, அங்க அந்த மனுஷன் வெறும் 2 தட்டு தட்டினாப்புல சீலை குத்திட்டு போயிட்டார்ல, அந்த மாதிரி போக வேண்டியதானே. எல்லாத்துலயுமா மாசு பில்டப்னு தேவைப்படுது. இந்த பெட்ரோல் பங்க் ஃபைட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தேவைதானே. என்ன சாஞ்சிட்டீங்க பின்னாடி? அண்ட் சாமி படத்துல விக்ரமும் திரிஷாவும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அங்கேருந்து வில்லன்கள்லாம் வந்துட்டு ஏன்டா என்கிட்டயே காசை வாங்கிட்டு ஏன் பெட்ரோல் பங்குக்கே சீலை வைக்கிறியா நீயே அப்படிங்கிற மாதிரி மிரட்டு வாங்கி. அப்பதான் திரிஷாக்கு தெரியும் என்னது நீயும் காசு வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிருவாங்கல்ல. அங்க வீடுனா நாங்க காருக்குள்ளேயே அந்த கசமுசாவை ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஆரம்பிக்கும் போதே வில்லன்கள் வந்து அங்கேயும் சொல்றாங்க என்னடா எல்லாத்துலயுமா ஏன்டா உசுர வாங்குறீங்க, மிரட்ட தானே வந்தீங்க, மிரட்டிட்டு மட்டும் போக வேண்டியதுதானே, அது எதுக்கு சுடுறீங்க. அதுக்கப்புறமா நேரில் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பயும் அதே மாதிரி அந்த ஹீரோயின் என்னது நீ காசு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி அதுவும் கோச்சிட்டு போகும். वो कोई स्कूल नहीं जाता है. நல்ல சந்தோஷத்துல உழுப்புற நேரம் பார்த்து வெட்டிட்டு போறேடி. அண்ட் அதுக்கப்புறமா சாமியில விக்ரம் திரிஷாவை கூப்பிட்டு இங்க பாரு நான் சும்மாலாம் உனக்கு காசு வாங்கல புரியுதா, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா பிளாஷ்பேக்கு போயிருவாங்க. நாளைக்கு என்ன விற்க மாட்டீங்கன்னு என்ன நினைச்சு தொழில தெய்வம் நினைச்சார். பிளாஷ்பேக் ஒளித்த பின்செல்லுங்கற அப்படியே இங்க போலீஸ்கிரிக்கு வந்து பிளாஷ்பேக் காட்டுவாங்களான்னு சொல்லி பார்த்தா பேசுறாரு 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 பேசிக்கிட்டே இருந்தாப்ல. கடைசியில அவனை தான் பிளாஷ்பேக்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. மொத்த பிளாஷ்பேக் இவரே சொல்லி முடிச்சிட்டாருங்க. मैं क्या करता हूँ और क्यों करता हूँ. அப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு ஏன் இவங்க பிளாஷ்பேக்கை வைக்கல அப்படின்னா பிளாஷ்பேக் போர்ஷனுக்காக எடுக்க வச்சிருந்த பட்ஜெட்ல தான் இந்த பெட்ரோல் பங்க் ஃபைட்டையே முடிச்சிருக்காங்க. இந்த மாசு பில்டப் எல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரமா வச்சிருந்தா ஒழுங்கா பிளாஷ்பேக் போயிட்டு வந்திருக்கலாம்ல. மொத்தத்தையும் நீங்களே பேசணும்ன்ற அவசியம் வந்திருக்காதுல்ல. தைரியத்தை விடப்படாது.
அசிங்கமா இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல்? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அண்ட் சாமி படத்துல ரவுடிகள்லாம் கலவரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கையில கட்டை அருவா சோடா பாட்டில் எல்லாம் தூக்கிட்டு வந்தா நீ மட்டும் தான் தூக்கிட்டு வருவியா, ஏன் எங்கிட்டலாம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கல்லு சோடா பாட்டில் கட்டை அருவா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் போலீஸ் இல்லடா பொறுக்கிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல. போலீஸுக்கு தெரிஞ்சு போயிட்டு நான் போலீஸ் இல்ல பொறுக்கி. இந்த ஒரு சீன் தான் சரி ரைட் நம்மளும் அதே மாதிரி எடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற பேர்ல ரவுடிகள்லாம் அதே மாதிரி கையில கட்ட அருவாலாம் எடுத்து வருவாங்க. இங்கேயும் வந்து அருவாலாம் வச்சிருப்பாங்க. இவர் ஒரு அருவா எடுத்து வருவாப்புல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில நம்ம நாப்டால் ஆங்கர் மாதிரி ஒரு தேங்காவை எடுத்து வந்து டெமோ ஒன்று காமிச்சாரு பாருங்க. तुम सबके सब नहीं गए. குவாலிட்டி இருக்கணும், அதுதாங்க இந்த குவாலிட்டிக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. சமார் ஜால் டூ லைட்ஸ் சின்ன ஸ்கிராட்ச் கூட கிடையாது. இந்த சீனை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் தமிழ் வெர்ஷனை போட்டு பார்த்துட்டு போலுக்கு இன்னும் அப்படியே இருக்குது. நம்மளுக்கு மாசு பில்டப் தேவையாச்சு, என்ன இருக்குது வெறும் தேங்காய் தான் சார் இருக்கு கூட அதை வச்சே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை வச்சு உடச்சிட்டு சண்டைக்கு போறாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அந்த சாமி படத்துல ஒரு 5 இடத்துல குண்டு வச்சிருப்பாங்க. கடத்துல ஒரு குண்டு வீட்டுல இருக்கும், அதை எடுக்காதீங்கன்னு சொல்லிடுவாப்புல. கடத்துல பார்த்தா அவங்க அப்பா அந்த வீட்டுல தான் இருப்பாரு. அந்த குண்டு வெடிப்புல அவங்க அப்பா இறந்துருவார்ல. ஆனா இவனுக்கு தான் பிளாஷ்பேக்கே போலையே. மொத்த பிளாஷ்பேக் இவரே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அந்த பட்ஜெட் தான் இருக்கிற மாசினுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால அப்பாவே தேவைப்படல. சரி ரைட்டு அப்பா இல்லாட்டாலும் குண்டு வைக்கணுமேடா, அந்த குண்டை எங்க வைக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சு கரெக்டாக அந்த குண்டை கொண்டு போய் பப்ளிக்ல வச்சுட்டு வந்துட்டாங்க. ग्रीन बटन भूलो मत. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அண்ட் சாமி படத்துடைய கிளைமேக்ஸ்ல அண்ணாச்சியை திருப்பிட்டு கடத்துல அவர் வந்து அவருடைய மணல் குவாரிக்கே போய் அங்கேயே விக்ரம் போய் அவரை எரிச்சு சாம்பலாக்கி விட்டு வந்துருவாப்புல. அதோட படம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்கல்ல. அண்ணாச்சி வண்டியை திருப்பி விட்டேன் சார். நான் நம்ம மணல் குவாரிக்கு போறேன். ஆனா அதுவே போலீஸ் கிரியில கிளைமேக்ஸா சரி ஓகே எங்கெங்கெல்லாம் வந்து பட்ஜெட் வேணான்னு சொல்லி வச்சிருந்தோமோ அந்த மொத்த பட்ஜெட்டையும் தூக்கி கிளைமேக்ஸ்ல போடுங்க அப்படிங்கிற பேர்ல கண்ணாடியை கழட்டி சைடு மிரரா யூஸ் பண்றது என்ன? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. புல்லட்ல சுட்டு அப்படியே எந்திரிச்சு வந்து நிக்கிறது என்ன? ஆம்பளை விஷாலுக்கே டப் கொடுக்குற மாதிரி ஆகாயத்திலே காரை எடுத்துட்டு பறக்கிறது என்னன்னு என்னென்ன அட்டுழிகள் பண்ணிருப்பாங்க தெரியுமா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போதாண்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி ரைட்டுப்பா மாசு பில்டப் எல்லாத்தையும் காமிச்சாச்சு, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வில்லனை எரிச்சு விட்டீங்கன்னா நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இருப்பா கொஞ்சம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பேச்சியே முதல்ல அந்த வில்லனை சாவடிச்சிட்டாப்ல. அதுக்கப்புறமா சரி ரைட் நான் பெட்ரோலை போட்டு அதுல ஒரு ரவுண்டை போட்டு அதுக்கப்புறமா அதுல தூக்கி வில்லனை போட்டு அதுக்கப்புறமா எரிச்சு போட்டு அதுக்கப்புறமா எண்டு காடை போட்டு ஒரு வழியா படத்தை முடிச்சு விட்டாங்க. मुझे पता है तेरे पास पावर. நீங்க சொல்லுங்க. मुझे पता है तेरे पास पावर. मुझे पता है तेरे पास पावर. तो तेरे पॉलिटिशियन दोस्त டேய் அவன் செத்துட்டான்டா. हमें सस्पेंड मत डाल. அப்பனே ஐயனாரே பள்ளியில முடிஞ்சு போய் பாடுங்க. ஆக மொத்தத்தில் ரீமேக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னா படத்தை எடுத்து அதுல பில்டப் மாசம் மட்டுமே ஏற்றி அது ஒரு ரீமேக்கா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சாமி படத்துடைய ரீமேக். இந்த ரீமேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துடும். ஸோ மீது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட பண்ணுங்க. ட்ரோலோட சந்திக்கான பை ஃப்ரம் ஷாப்பி. தடா பபாய் அண்ட் டேக் கேர்.